நம்ம சுண்டைக்காய் வந்து செடியிலேருந்து கொண்டு வந்து பிடிட்டு வச்சுருக்கோம். நிறையா சுண்டைக்காய். இப்போ அந்த சுண்டைக்காயை பூரா நம்ம ஆஞ்சி நம்ம இப்போ வந்து சுண்டைக்காய் தொக்கு செய்ய போகிறோம். இதை வந்து எல்லாத்தையும் ஆஞ்சி எடுத்துக்கிடுவோம். நம்ம சுண்டைக்காயெல்லாம் ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த பட்டாணி எனக்கா இருக்குது, பச்சை பட்டாணி மாதிரியே இருக்குது. நல்லா ஒன்று போல் நல்லா விளைஞ்ச காயாக இருக்குது. இதை விட விளைஞ்சிட்டாலும் சீக்கிரத்தில் பழுக்க ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி கலர் மாறிடும். ரொம்ப பிஞ்சாக இருந்தாலும் சின்ன சின்னதாக இருக்கும். இப்படி நல்லா பட்டாணி எனக்கா இருந்தால் தான் நல்லா இருக்கும். இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம தண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம சுண்டைக்காயை பூரா அதில் போட்டு கழுவிக்கிறோம். ஒன்று ரெண்டு கருப்பாக இருந்தாலும் எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம குக்கர் எடுத்து வச்சுருக்கோம் அடுப்பில். இப்போ வந்து நம்ம சுண்டைக்காயை போட்டுக்கிடுவோம். கழுவி வச்ச சுண்டைக்காயை குக்கரில் போட்டுக்கிடுவோம். தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நம்ம விசில் போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் நம்ம குக்கரில் வேக வச்சுக்கிறணும். ஒரு விசில் விட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு குக்கரை திறந்துடணும். நம்ம சுண்டைக்காய் அவிய வச்சுருந்தோம். ஒரு விசில் வச்சு திறந்து பார்ப்போம். தண்ணி கடை நல்லா குழஞ்சி போச்சு. பட்டாணி எனக்கா நல்லா வெந்து போயிடும். பச்சை பட்டாணி மாதிரி இருக்கும். இதை தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா ஆற வைப்போம். சுண்டைக்காய் நல்லா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைப்போம். இப்போ நம்ம மல்லி மிக்ஸி ஜாரில் போடுவோம். நல்லா ஆறின பிறகு தான் போட்டு அரைக்கணும். சூடு அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு குழன்னு அரைச்சிக்கிறோம். இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டோம். சொல்லுப்பா இந்த மாதிரி இருக்கும். நம்ம அரைச்சதை அதை தூக்கி ஊற்றுவோம். இதை வந்து நம்ம கெட்டியாகவே வடிகட்டணும். ஏன்னா தண்ணி எனக்கா நம்ம வடிகட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் நம்ம வற்ற வைக்கணும். இதை நம்ம அப்படி கிண்டி எடுக்கும்போது அந்த விதையெல்லாம் வந்துடும். வெறும் பால் மட்டும்தான் உள்ளே இருக்கும். அந்த சுண்டைக்காயோட விதை பூரா தனியாக வந்துடும். இதை நல்லா வந்து இப்படியே எடுக்கணும். கிட்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வந்துடும். இப்போ எல்லா சுண்டைக்காயுமே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கெட்டியாக அரைக்கணும். நைஸாக ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் பருப்பருக்கே அரைச்சா தான் விதை தனியாக வரும். இல்லைன்னா விதையும் சேர்ந்து அரைப்பட்டுக்கிட்டு நமக்கு வடிகட்ட வராது. விதையோட போடலாம் நினைப்பீங்க. நம்ம விதையோட போட்டோம்னா சாப்பிட்ற போது நல்லா இருக்காது. அந்த விதை நம்ம மிளகா விதை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குளன்னு இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து நல்லா புளிஞ்சு எடுத்துருக்கோம். இங்கே இப்படி இருக்குது விதை. இது வந்து நமக்கு வேஸ்ட். அந்த சுண்டைக்காயோட தொலியும் சுண்டைக்காயோட விதையும் இப்படி இருக்கும். பொழு பொழுன்னு இருக்கும். அப்படியே நம்ம தெனை மாதிரி, பூமி உள்ள தெனை மாதிரி இருக்கு. பொழு பொழுன்னு. இப்போ நம்ம புறாத்தையும் புளிஞ்சு நம்ம எடுத்துக்கிடுவோம். பாகெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ என்ன இருக்கிறத நம்ம கைட்டை புளிஞ்சு போட்டுருவோம்.
அதுக்கு மேலே வந்து சலடையில் இறங்கலை. ஆனால் வேலை வந்து அதிகமான வேலை தான். ஆனால் இப்போ நம்ம செஞ்சு தொக்கு மாதிரி வச்சுக்கிட்டோம் ஊறுகாய் கணக்கான்னா சாப்பாட்லேயும் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம பழைய கஞ்சி ஏதாவது சாப்பிடும்போது தோசை இட்லி எதுக்காக தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதை ஃபுல்லாக புளிஞ்சு எடுத்துக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்துட்டோம். இங்கே புட்டு கணக்காக இருக்கு விதை, சுண்டைக்காயோட விதை. நம்ம சுண்டைக்காயை வந்து அவிச்சு எடுத்ததுனால தான் புளியறதுக்கு இப்படி வருது. நான் யாரையும் பார்த்தெல்லாம் செய்கிறது கிடையாது. சொந்தமாகவே நான் வந்து என்னுடைய முயற்சியில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இதை வந்து அவிச்சு நம்ம புளிஞ்சோம் அப்படின்னா இந்த விதை தொழிலாம் புளியறதுக்கு இந்த விதை மாதிரி இப்படி வந்துடுது, நல்லா உமி இலக்கா வந்துடுது. நம்ம பச்சை காயை நம்ம அடிச்சிட்டோம் மிக்சியில் அரைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நுரையாக வந்துடும். ஏன்னா அதுக்கு நமக்கே தெரியும். தெரிஞ்சு நம்ம அந்த அளவுக்கு செஞ்சால் போதும். யார்ட்டையும் நம்ம ஐடியா கேட்கணும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தான் சாப்பிட போகிறோம். இது வந்து இப்போ நம்ம குப்பையில் தான் போடணும். இதை வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. மாட்டுக்கோ கோழிக்கோ எதுக்குமே இது ஆகாது. இது பூராமே சுண்டைக்காயோட விதையும் அந்த சுண்டைக்காயோட தொழியும் தான் இது. இதை பூரா நம்ம குப்பையில் தான் போட போகிறோம். நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ கடுகு உளுந்து போட்டுக்குவோம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம், அதான் பொங்கிக்கிட்டு வரும். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும். கடுகு வந்து நல்லா வெடிச்சு வரணும். கடுகு வெடிக்காமனா நம்ம போட்டுறக்கூடாது. இது நம்ம வந்து கருவேப்பிலை உரிய வச்சுருக்கோம். இந்த கருவேப்பிலையை போட்டுக்கணும். இது நல்லா வந்து பொரிஞ்சு வரணும். இது நல்லா வெடிக்கணும். கடுகு உளுந்து வெந்தயம் கருவேப்பிலை போட்டுருக்கோம். இப்போ அது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சுண்டைக்காய் இருக்குது. இது ஃபஸ்ட்டாக நம்ம அரைச்சது கெட்டியாக இருக்கு. இது வந்து நம்ம ரெண்டாவது வடிகட்டினது. இது வந்து அப்படி நைஸாக பாலாக இருக்கு. இது வந்து நமக்கு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் அரைச்சி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கெட்டியான பாகா வடிகட்டிட்டோம். ரெண்டாவது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நம்ம புளிஞ்சதுனால இது ரெண்டாவது பாகா இருக்கு. இது நல்லா வத்தி வரணும். இது நல்லா கொதிச்சு வத்தி வரணும். நம்ம சுண்டைக்காய் வந்து அரைச்சி நல்லா பாகு எடுத்து கிண்டிக்கிட்டு இருக்கோம். வத்தி வந்துருச்சு, பாதிக்கிட்ட வத்திருச்சு. இப்போ வந்து நம்ம புளி அரைச்சி வச்சுருக்கோம். புளியை ஊற்றிக்கிடுவோம். புளியவும் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும். கலர் வந்து நல்லா மாறி வரும். இப்போ வந்து தனி மிளகாய் பொடி போட்டுக்கிடுவோம். தனி மிளகாய் பொடி, உப்பு, உரப்பு, புளிப்பு, இனிப்பு இப்படி இருக்கும்போது தொக்கு வந்து சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு, இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம சுண்டைக்காய் வந்து நம்ம தோப்பில் காய்க்கிறதுனால தான் நான் இவ்வளவு செழிப்பாக செய்ய முடியுது. நம்ம விலைக்கு வாங்கிக்கலாம் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா சுண்டைக்காயோட விலை அதிகமான விலை தான். காசு கொடுத்தாலும் நமக்கு கிடைக்கவும் செய்யாது. பச்சை பச்சுன்னு சுண்டைக்காய் வந்து நமக்கு நம்ம வீட்டில் காய்க்கிறதுனால தோட்டத்தில் நம்ம தோப்பில் வந்து சுண்டைக்காய் செடி நல்லா காய்க்குது. ஒரு செடியே ஒரு மூடைக்கிட்ட காய்க்குதுன்னா பாருங்கள், அந்த அளவுக்கு காய். சுண்டைக்காய் நல்லாவும் பளிச்சுன்னு நம்ம பச்சை பட்டாணி மாதிரி இருக்குது.
ஒரு பூச்சி வச்சு எதுவும் வைக்காமல் இப்போ இதை வந்து நல்லா வத்த வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப பிடிக்க விட்டுறக்கூடாது பாத்திரத்தில். இது வந்து கலர் வந்து நல்லா தேன் கலரில் மாறி வரும். வெண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இது வத்தணும். நம்ம வந்து சுண்டக்காய் தொக்கு செஞ்சுருக்கோம். நல்லா வத்தி வந்துருச்சு. இன்னும் கலர் மாறும். இன்னும் தேன் கலரில் வரும். வெண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். பாத்திரத்தில் வந்து ஒட்ட விட்டுறக்கூடாது. அப்படி ஒட்டிடுச்சுன்னா நமக்கு வந்து வாடை வர ஆரம்பிச்சிடும். கருணை வாடை வந்துடும். இப்போ அடுப்பை நான் குறைச்சி வச்சுருக்கேன். இல்லைன்னா வீடு பூரா தெரிக்குது. பக்கத்தில் ஆள் நின்று கிண்டுனாலே மேலே தெரிக்குது. அதனால் நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே தான் கிண்டணும். இதை கிண்டுறதுக்கு எப்படி வத்தி வர்றதுக்கு அல்வா கிண்ட மாதிரி 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இது நல்லா கிண்டி முடிச்சுட்டு அப்புறமா பார்ப்போம். நல்லா கொல கொலன்னு தோசை மாவு மாதிரி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ வந்து நமக்கு சுண்டக்காய் தொக்கு வந்து நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாத்திரத்தில் ஒட்டாமலே நம்ம கிண்டி முடிச்சிட்டோம். இன்னும் ஆறின உடனே கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ வந்து மண்டவெல்லம் வச்சுருக்கோம். மண்டவெல்லத்தை போட்டுக்கிறோம். கொஞ்சம் கசப்பு இருக்கும். நம்ம அவிச்சு தண்ணி இருத்திருக்கோம். இருத்தாலும் சுண்டைக்காயோட கசப்பு ஒன்றும் போகாது. அப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மண்டவெல்லம் போட்டோம்னா கொஞ்சம் இனிப்பு தன்மை வந்துடும். அப்போ நல்லாயிருக்கும். புளி நம்ம கட்டியாக கரைச்சி அதையும் ஊற்றிருக்கோம். இப்போ இந்த மண்டவெல்லம் கரையை தண்ணியும் இருக்கட்டும். நம்ம அடுப்பை நல்லாவே குறைச்சி வச்சுருக்கோம். ஏன்னா மேலெல்லாம் தெரிக்குது. மேலே பெரிய கரண்டியாக வச்சு தான் கிண்டணும். நீளமான கரண்டியாக பக்கத்தில் இருந்து கிண்டோம்னா மேலே தெரிச்சிடும். இதை வந்து நல்லா வந்து வத்த வச்சு இறக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஆற விட்டுறணும். 2 மணி நேரம் ஆறுறதுக்கு அப்புறந்தே நம்ம வந்து பாட்டல்களை எடுத்து வைக்கணும். சுட சுட எடுத்து வைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிடலாம். இப்போ நம்ம நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுருக்கோம். அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறின உடனே இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். நல்லா ஆறின பிறகு பார்ப்போம். இப்போ நம்ம செஞ்ச சுண்டக்காய் தொக்கு வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பாட்டலில் அள்ளி வச்சுக்கிடுவோம். பாட்டலில் வந்து நம்ம இப்படி ஊற்றி வச்சுக்கிறணும். சூடாக ஊற்றிடக்கூடாது. இது கண்ணாடி பாட்டல். நம்ம புளிப்பு நிறையாவே போட்டிருக்கோம். அதனால் வந்து கெட்டு போகாது. இது வந்து நம்ம உடனே சாப்பிட்றத விட 1 வாரம் கழித்து நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா ருசியாக இருக்கும். எண்ணெய் வந்து நான் ரொம்ப தான் ஊற்றுனேன். ஆனால் இருந்தாலும் ரொம்ப அதிகமாக ஊற்றலை. ஃபுல்லாக எண்ணெய் தெளிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு எண்ணெய் வந்து இதில் தெளிஞ்சு எதுக்கும் வேஸ்ட்டு தான். இப்போ நிறையா வந்து ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா மூடியை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா இருக்கும். ஒரு ஸ்பூனை எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். இந்த அளவுக்கு இப்படி இருக்கும் கெட்டியாக. ஒரு விதை கூட இருக்காது. நம்ம போட்ட கடுகு உளுந்தும் வெந்தயம் தான் அதில் இருக்குது. சுண்டைக்காயோட விதையோ தொலியோ எதுவுமே இருக்காது. நம்ம சாப்பாடு சுட சுட சாதத்தில் போட்டு நம்ம ஒரு ஸ்பூன் அள்ளி போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டோம்னா 1 தட்டு சோறு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு அப்பளமோ துவையலோ இருந்தால் போதும். நல்லா இருக்கும். சுகர் இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் டெய்லி. சுகர் வந்து ரொம்ப அதிகமாகாது. ஏன்னா சுண்டைக்காயை வந்து நம்ம வறுத்து வத்தல் போட்டு வச்சு வறுத்து கஞ்சோ சோறுக்கோ தொட்டுக்கிறத விட நம்ம இந்த மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லா எந்த நேரமும் நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ எதுக்குனாலும் தொட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம். சும்மா நார்மலாக இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம். சுகர் உள்ளவங்களும் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது சுண்டைக்காய். ரொம்ப மருத்துவ குணமானது. ஆனால் இந்த மாதிரி செய்கிறதுக்கு நேரம் ஆகும். செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா மாத கணக்கில் இருக்கும் அது பாட்டுக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.